மணி கரெக்டாக ஒரு 10:30 ஆகுது. இன்றைக்கி ஒரு முடிவு டக்குன்னு எடுத்துட்டேன். ரொம்ப நாளாகவே இது பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியல. அந்த காரணம் இந்த காரணம் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அப்படி ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே வீட்டில் அப்படியே போட்டுட்டேன். இப்போ வந்து நைட்டி, ப்ளவுஸ் பீஸு, சேலை இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆன்லைனில் இன்னும் நான் ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னும் ஆன்லைனில் எப்படி வாங்குவாங்களோ என்னான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு கிராமத்தூரில் எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், தையல் மிஷின் வச்சுருக்கேன், ஓர்லாக் மிஷின் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நான் துணி தச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு கடை வைக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஏன்னா இப்போல்லாம் சோசியல் மீடியாவில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலிமா துணி வருது, அதை தச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ நல்லா போயிட்டு இருக்குது. முன்ன அப்போல்லாம் அப்படி கிடையாது. அதனால் வந்து இன்னும் தெரியல, வீடியோ ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போல்லாம் வந்து கடை வைக்கணுன்னு தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. வேணா இத்தனை வருஷமாக அப்படி வைக்கணும்னு நினச்சேன், முடியல. நடுவில் வந்து நான் இட்லி மாவு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்ததால் சுத்தமாக துணி தைக்கிறதே விட்டுட்டேன். இட்லி மாவு பிஸ்னஸ் எனக்கு நல்லா போயிட்டு இருந்ததை வச்சு நான் இதில் கவனம் செலுத்தலை. வேணா இப்போ துணி தைக்க ஆரம்பிச்சதால் இப்போ இட்லி மாவு வந்து நான் அரைக்கிறதில்ல. இன்னும் உங்களுக்கு எது டிப்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கல. நான் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்களா, வாய்ஸ் கொடுக்க முடியல, டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஒரு பாப்பா தான் அவளே அடங்க மாட்டேங்கிறான். அதனால் வந்து என்னால் வீடியோ எதுவும் கொடுக்க முடியல. வேணா இப்போ கண்டிப்பாக இனிமேல் வீடியோ கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அதனால் இட்லி மாவு நான் கண்டிப்பாக அரைக்கலைங்க. நான் இப்போ வந்து துணி மட்டும் தான் தச்சிட்டு இருக்கேன். இப்போ துணி ஓரளவுக்கு எனக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என் தம்பி வந்து மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்கான். அந்த கடையில் வந்து தையல் மிஷின் போட்டு நீ தைக்கா, தனியாலாம் கடை பார்த்து நீ வாடகை கொடுத்தா உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னான். அதுவும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் பாப்பா லீவ் விட்டாங்களோ தனியாக இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தேன். இன்றைக்கி அந்த முடிவை எடுத்துகிட்டு அதான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். தையல் மிஷினெல்லாம் பேக் பண்ணி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவும் டெய்லி போட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எதோ ட்ரெஸ் தைக்கிறத பற்றி, ஜாக்கெட்டு, சுடிதார் எதோ தைக்கிறத பற்றி டவுட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோவும் இனிமேல் உங்களுக்கு நான் போடுறேன். அதேமாதிரி இட்லி மாவு பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு டிப்ஸ் வேணால் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ என்னால் இதுவும் அதுவும் பார்க்க முடியல. துணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதால் என்னால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றினா பார்க்க முடியல. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்து அப்படி சுத்தமாக இட்லி மாவு பிஸ்னஸ் நான் விட்டுட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு ஜாக்கெட் தைக்கிறத பற்றி இல்லை சுடிதார் தைக்கிறத பற்றி எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மளும் எத்தனை நாளைக்கு காரணம் சொல்லிட்டு வீட்டில் இருந்துங்க. காலையிலே கிளம்பலான்னு பார்த்தா முடியல. நாளிலேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்து கொஞ்சம் ரெடியாக பார்க்குறேன். இப்போயே மணி 11 ஆயிடுச்சுன்னு சாப்பிடல, தலைவாரில் எப்படியும் மணி 11 ஆகிடும். தையல் மிஷினை தூக்கிட்டு போயிட்டு